நானும் ஒரு பொண்ணு ஆனால் என்னை பற்றி ரொம்ப அவதூற அசிங்கமாக என்னை கேவலப்படுத்துகிறான். ஏன்னா நீங்களும் தேங்காய் பறக்கின ஆளு தான். உங்களுக்கு தெரியலையா அதெல்லாம்? நீங்களும் இந்த மாதிரி தான் வீடியோ போட்டு நீங்க என்ன கண்டென்ட் கொடுத்தீங்கன்னு இப்ப நம்ம பாப்போமா? அதாவது ஒரு காண்டம்ஸ் வந்து ரத்த கரையோட கடந்தா உடனே வந்து அந்த குழந்தைங்களுக்கு எடுத்ததாக தான் அர்த்தமா? அவனுக்கு குடும்பம் இல்லையான்றாரு. சாந்தி என்ன கண்ணி கழியாத கண்ணியா? அப்போ காண்டம்ஸில் ரத்தம் வரத்துக்கு சாந்தி கிட்ட உண்மையிலே ரவிக்குமார் பொண்டாட்டிக்கு போனான்னா ரத்தம் வருமா காண்டம்ஸில்? அவன் என்ன கண்ணி கையாத கழியுங்களா சாந்தி? அது சொந்த பொண்டாட்டிகிட்ட போகிறவன் காண்டம் போட்டுட்டு போவான்னு விளக்கம் கொடுக்குறாரு. மென்டலா நீ? இல்லை உண்மையிலே கேட்குறேன், மென்டலா நீ? உனக்கு உண்மையிலேயே அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியலையா? சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. சாந்தி கிட்ட உண்மையிலே ரவிக்குமார் பொண்டாட்டிக்கு போனான்னா ரத்தம் வருமா காண்டம்ஸில்? ஜாலியாக இருக்கும். அடுத்த பொம்பளை தானே நம்ம சொல்கிறோம், அது ஜாலியாக தான் இருக்கும். இதே வார்த்தைகள் உன்னை நோக்கி வரும்போது அதோட வலி தெரியும் உனக்கு. ஏன்னா நமக்கு வந்தாதான் தலைக்கு வந்தாதான் தெரியும் தலைவலியும் வயிற்று வலியும் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இந்த விஷயத்தில் நடக்குது. நான் என் பொண்ணு செத்ததை நினச்சி கூட அழுவுறனோ இல்லையோ, இதை நினச்சா எல்லாருமே அழுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணுங்களாம் நடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தாங்க மாட்டாங்க, ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் நல்லா நினச்சி பாருங்க, ஒரு குழந்தை வந்து படிக்கிறதுக்கு போகுது. அன்னைக்கு என்ன நடக்கும்னே அந்த குழந்தைக்கு தெரியாது. சாப்பிட்டு வந்து படிச்சுட்டு வந்து படுக்க போகுது. எவ்வளோ ஒரு பொண்ணு வந்து பிள்ளைய தட்டி எழுப்பிட்டுருக்கா. நானும் ஒரு பொண்ணு, புள்ள அப்பாவித்தனமாக ஏமாந்து போயிடுச்சு, நம்ம மிஸ்ஸு தானே கூப்பிட்றாங்க அப்படின்னு புள்ள அரை தூக்கத்தில் போகுது. பிள்ளைய கூட்டிகிட்டு போகலையே, அந்த பிள்ளை எங்கேயோ போகிறோன்னு போயிருக்கும். நீ ஒரே ஒரு ரூமில் விட்டு கதவை சாத்தினியோ இல்லை 10 பேர்த்துக்கு முன்னாடி விட்டு கதவை சாத்தினியோ? நம்மளை இந்த நைட்டில் கொண்டாந்து விழுற கதவை சாத்துறாங்களே, ஏன் சாத்துறாங்களோ, எதுக்கு சாத்துறாங்களோ, நம்மளை என்ன பண்ண போகிறாங்களோ? இல்லை நீ 10 பேர்த்துக்கு முன்னால் கொண்டு விட்டுருந்தீங்கன்னா அந்த 10 நாய்ங்களும் என் பிள்ளை எப்படி துரத்தி இருப்பானுங்க? எந்த எவிடன்ஸும் இல்லாமல் தப்பாக பேசுகிறீங்கல்ல, அப்போ அது தர்மப்படி ரொம்ப மோசமான விஷயம், சட்டப்படி மோசமான விஷயம். எந்த எவிடன்ஸும் இல்லாமல் ஒருத்தவங்க மேலே நீங்கள் பாட்டில் எப்படி ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுக்கு அடுக்குவீங்க? அப்போ அவதூறு கிளப்புற அவரும் இது ஏன் சட்டப்படியே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? இல்லை நீ 10 பேர்த்துக்கு முன்னால் கொண்டு விட்டுருந்தீங்கன்னா அந்த 10 நாய்ங்களும் என் பிள்ளை எப்படி துரத்தி இருப்பானுங்க? எவ்வளோ ஒரு குட் கேர்ளாக இருக்க ட்ரை பண்ண தெரியுமா? என்ன பிடிச்சி ஒரு 4-5 பசங்களோட சேர்த்து வச்சு பேசி என்னை அழ விட்டு இந்த மாதிரி நான் உனத்தை பண்ணி அவன் இப்படி மற்றவங்க கிட்ட பேசி gave me major trust issues friends. உன் விருப்பம் போல் நீ விளையாடு, யாரை வேணாலும் வேட்டையாடு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஏன்டா? என்னன்னா உங்களுக்கு இது கண்டென்ட்டுக்காக தான் உங்களை ஃபாலோ பண்றாங்க, வேற எந்த ஒரு உள்நோக்கமோ எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்களோட வேலிட் குவாலிட்டியான கண்டென்ட்டுக்காக தான் உங்களை ஃபாலோ பண்றாங்க. அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நானே அக்ரி பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவங்க அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை முறை தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட ஒரே விஷயத்த திரும்ப தான் சொல்ல போறாங்க. எந்த இடத்துலயும் மாத்தி சொல்ல பல கோடி விலை மதிக்க முடியாதது தருணம். பல கோடி விலை மதிக்க முடியாதது தருணம். அவங்க திரும்ப எனக்கு கொடுக்கற சொத்தை சம்பாரிச்சுக்கலாம். எப்பவுமே மீண்டும் 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 உங்கள்கிட்ட பணம் தான் கேட்பாங்க. பணத்திலே கண்ணா இருப்பானுங்க. அப்பவே நீங்க உஷாராயிருங்க. முதல் முறை பணம் கட்டினா கூட 2வது முறை கேட்பாங்க. அப்ப கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஏமாந்துடாதீங்க. நீனே தனி காட்டு ராஜா, நீ வந்து ஒரு முதலை, யாரை வேணாலும் சாப்பிடலாம். உனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களா நீ சாப்பிடலாம். முதலையாக இருக்கிறார், யாரை வேணாலும் சாப்பிடலாம். ரவிக்குமார் இந்த இடத்துல முதலையா இருக்கிறாரு. உனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களா நீ சாப்பிடலாம். முதலையாக இருக்கிறார். பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது. பல கோடி விலை மதிக்க முடியாதது தருணம். அவங்க திரும்ப எனக்கு கொடுக்கற சொத்தை சம்பாரிச்சுக்கலாம்.
பைத்தியம், பண பைத்தியம். இன்னும் நம்ம வளரணுன்ற ஒரு பண பைத்தியம். இன்னும் நம்ம வளரணுன்ற ஒரு பண பைத்தியம். இன்னும் நம்ம வளரணுன்ற ஒரு பண பைத்தியம். அவங்களோட தொழில் பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். இந்த கியூஆர் கோடு மூலம் நீங்கள் ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி பண்ணலாம். இதில் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன தொகையை வந்து உதவி பண்ணி, ஒரு தடவை தான் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்பக்கப்ப உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன தொகையை பண்ணுங்க. முதல் முறை பணம் கட்டினா கூட ரெண்டாவது முறை கேட்பாங்க, அப்ப கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஏமாந்துடாதீங்க. அவங்க அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை முறை தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட ஒரே விஷயத்த திரும்ப தான் சொல்ல போறாங்க. எந்த இடத்துலயும் மாத்தி சொல்ல. உங்களால முடிஞ்ச எனக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை வாங்கி தரணும். இதோட 10 தடவைக்கு மேல நான் ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை வாங்கி தரணும். எனக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை வாங்கி தரணும். இதோட 10 தடவைக்கு மேல நான் ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை வாங்கி தரணும். எனக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை வாங்கி தரணும். இதோட 10 தடவைக்கு மேல நான் ட்ரை பண்ணிருக்கேன். உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா.